சின்ன மருமகள் சாவித்திரி தாமரை 2 பேரும் வீட்டோடு போயிட்டாங்க. இப்போது இந்த தமிழ்ச்செல்வி தான் வீட்டோடைய சின்ன மருமகள் அப்படின்னு ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை ஆராத்தி எடுத்து உள்ளேயும் கூப்பிட்றாரு. இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்குற ஈஸ்வரியால் தாங்கிக்க முடியல. இவ இப்படி சந்தோஷமாக இருக்க வச்சோம்னா இதுக்கப்புறம் அந்த சாவித்திரி என்ன பண்ணாலோ அது இந்த தமிழ்ச்செல்வி பண்ணுவாள். ஆக மொத்தம் இந்த சொத்தும் சரி இந்த குடும்பமும் சரி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த குடும்பத்தை பழையபடி கலைக்கணும். இந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியில் போகணும். ஒன்று நிரந்தரமாக போகணும், இல்லையா அவள் பழைய மாதிரி அந்த ஓட்டை குடிசைக்கே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஆட்டோ இந்த வீட்டில் படிக்கும். இல்லைனா நாம் இந்த வீட்டில் சராசரி ஒரு மனுஷியாக எல்லாருக்கும் கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இந்த தமிழ்ச்செல்விக்கு கீழே நாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு செட் ஆகாது. நாம் ஈஸ்வரி இந்த வீட்டை ஆள்றதுக்கு நாம் எத்தனை வருஷமாக திட்டம் போட்டுட்ருக்கோம். ஆனால் இங்கே திடீர்னு முளைச்ச இந்த காலா மாதிரி தமிழ்ச்செல்வி உள்ளே வந்து இந்த வீட்டை ஆள்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஈஸ்வரி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது அங்கே வர சித்ரா, என்னம்மா என்ன யோசிச்சுட்ருக்க? பாத்தியா வெளியில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, இந்த சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த சேதுவை அசிங்கப்படுத்தி ஒரு மூலையில் தள்ளிடலாம். அவனும் குற்ற உணர்ச்சியில் நாம் தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு குடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் குடிக்க அடிமையானதுக்கு பிறகு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த தாமரையும் நாம் நார்மலாக்கிட்டு போஸை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடலான்னு நானும் என்னென்னமோ நினச்சேம்மா. ஆனால் இப்போது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேம்மா. அப்போ நாம் கடைசி வரைக்கும் இப்படி நதி போடுற தீனியை திங்கிற காக்கா மாதிரி ஒரு ஓரமாக இருந்து சாப்பிட வேண்டியது தானே? அப்படி தானேம்மா அப்படின்னு சொல்ல, சித்ரா என்ன பேசுகிற நீனு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடிப்பட்ட பாம்பை திரும்ப லைட்டாக உசுப்பத்தி விட்டால் போதும். அது யார் என்னன்னு பார்க்காது, எல்லாரையும் கடித்து கொதரும். அது மாதிரி தான் இப்போது சாவித்திரி இப்போது அடிப்பட்ட பாம்பு மாதிரி. அவளை எப்படியாவது உசுப்பத்தி விட்டால் மட்டும் போதும். என்னம்மா சொல்கிற? மாமா பெரியப்பா தான் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சாவித்திரி அத்தையும் தாமரையவும் துரத்தி விட்டாரே. இப்போ போய் நம்ம என்னம்மா பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது சித்ரா? பண்ணலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சாவித்திரிக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்கே சித்ராவும் சாவித்திரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாவித்திரி உடனே, என்ன இது இவ கால் பண்ணுறா ஈஸ்வரி அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க. மதனி, அத்தாச்சி எங்கே தச்சிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன தாச்சி, என்னென்னமோ கனவு கண்டுட்டு இருந்தோம், கடைசியில் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அத்தாச்சி. நீங்கள் மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி நடந்ததுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன் அத்தாச்சி. ஆனால் நீங்கள் என்கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சிட்டிங்களே அத்தாச்சி. என்ன மதனி பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? கல்யாணத்துக்கு பாதி காரணமே நீங்கள் தான் மதனி. என்ன அத்தாச்சி என்ன போய் சொல்கிறீங்க? ஆமாம் மதனி, தாலி கட்டுற நேரத்தில் நீங்கள் தான் செல்லப்பாண்டி வரன்ருக்கான் தாலி கட்ட வேணான்னு சொல்லி பிரச்சனையை பண்ணீங்க. நீங்கள் மட்டும் தாலி கட்ட நிறுத்தாமல் இருந்தால் இந்நேரம் என் பொண்ணு அந்த வீட்டு மருமகளாக இருப்பா. நானும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பேன், எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் காரியத்தையே கெடுத்துட்டீங்களே மதனி. உடனே ஈஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க, கெடுத்ததே அதுக்கு தானடி. நீ இந்த வீட்டு எஜமானி ஆகணும், நான் உனக்கு சேவகம் பண்ணணுமா? அது ஒரு நாள் நடக்காது. இந்த சொத்து ஃபுல்லாக ஈஸ்வரி கைக்கு வரணும். அதுக்காக தான் நான் இந்த திட்டம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி மனசில் நினச்சிக்கிட்டு, இங்கே போய் அத்தாச்சி நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. நீங்கள் போனதுக்கு பிறகு இந்த தமிழ்ச்செல்வி என்னமோ தியாகி மாதிரி அவளை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவளை இப்போது திரும்பவும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவள் இப்போது இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக வீட்டுக்குள்ளே இருக்கா. எனக்கு உங்கள் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கிறத பார்க்கும்போது வயிறெலாம் பற்றிக்கிட்டு இருது. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, சாவித்திரி உடனே, என்ன மாதிரி பண்ணுறது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, நாங்கள் இனிமேல் என்ன பண்ண முடியும்? என்ன அத்தாச்சி சொல்கிற? என்ன பேசுகிற நீனு? உங்கள் பொண்ணை சேர்த்து கெடுத்துருக்கான். அந்த ஒரு விஷயம் போதுமே நமக்கு திரும்பவும் உங்களை இந்த வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்ல, சாவித்திரி உடனே, என்ன மதனி சொல்கிறீங்க? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏன் என்ன பண்ண முடியும்னா, உண்மையாகவே சேர்த்து உங்கள் பொண்ணை கெடுத்துட்டோம் தானே அப்படின்னு சொல்ல, இங்கே சாவித்திரி யோசிக்கிறாங்க. மதனி, என்ன மாதிரி இப்படி கேட்குறீங்க? உண்மையாக தான் மாதிரி கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்ன அத்தாச்சி, நீங்கள் கிளம்பி உடனே வாங்க. என் பொண்ணு அன்றைக்கி பண்ண தப்பு தான், அதுக்கு நீ தண்டனை கொடுத்துட்ட, வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்ட. ஓகே, நான் வெளியே போயிட்டேன். ஆனால் என் பொண்ணை உன் பையன் கெடுத்துருக்கான், அதுக்கு என்ன முடிவு? அதை சொல்லு. அதை சொல்கிறியா இல்லை நான் இப்போது போலீஸ் ஸ்டேஷன் போகட்டுமா அப்படின்னு நீங்கள் மிரட்டுங்க அத்தாச்சி. நீங்கள் நியாயம் கேளுங்க. அன்னைக்கு எப்படி செல்லப்பாண்டி தான் பொண்ணுக்கு நியாயம் வேணும்னு அந்த மணியை அடித்து எல்லாரையும் கூட்டி வச்சு பிரச்சனை பண்ணானோ, அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பிரச்சனை பண்ணுங்க.
ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சால் தனக்கு அசிங்கமாயிடும்னு கண்டிப்பாக ராஜாங்க மாமா உங்களை வீட்டில் கூப்பிடுவார். கூப்பிட்டு வச்சு பேசுவார். பேசி சேதுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பார். கண்டிப்பாக அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தாமரை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிடுவா. நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் தாச்சி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சாவித்திரியும், ஆமாம் மதனி, நீங்கள் சொல்கிறது சரிதான், என் பொண்ணு பண்ண தப்பு தான். ஆனால் இதில் உன் பையன் தப்பு பண்ணியிருக்கால, அதுக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும்ல. சரி மதனி, நான் இப்பயே தாமரை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சாவித்திரி கிளம்புறாங்க. சித்ராவனே, அம்மா என்னம்மா பண்ணுற? நான் மறுபடியும் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு தெரியாமல் யோசிச்சு அந்த கல்யாணம் நின்று போச்சு. நீ இப்போ திரும்பவும் இவங்கள போய் கிளப்பி விட்டுருக்க. அப்படி ஒருவேளை சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்புறம் நாம் இந்த வீட்டுக்கு அடிமைதாம்மா இருக்கணும். அது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, அடியே சித்ரா, அப்படி இல்லடி, அவள் வந்து இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணி அது மூலிமா இந்த வீட்டில் ஒரு கலவரம் வெடிக்கணும். ஊர் 2 பேட்டா கூத்தாடி கொண்டாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போது ராஜாங்கத்து குடுமையும் சாவித்திரி குடுமையும் இந்த ஈஸ்வரி கையில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இந்த 2 பேரையும் எப்படிலாம் அடிச்சுக்க விட்டு வேடிக்கை காட்டணும் மட்டும் பாரு. என் திட்டம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சண்டையில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 பேருமே ஒன்றும் இல்லாமல் போகணும். அதில் அந்த தமிழ்ச்செல்வியும் கலந்துக்கிட்டு ஓடணும். கடைசியில் எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இந்த சொத்து ஒட்டுமொத்தத்தையும் நாம் ஆட்டே போகணுண்டி. அதுதான் என் திட்டம். உனக்கு முழுசாக சொன்னால் புரியாது, நடக்கும்போது நீயே பாரு அப்படின்னு ஈஸ்வரி புதுசாக ஒரு திட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க.